இந்த நேரத்துல அவர் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு மனுவை வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழ என்ன அரெஸ்ட் பண்ண கூடாது. இப்ப இவராவே போயிட்டு முன்னிலையாக இருக்காரு, அதாவது என்ன கைது செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஏன் இப்படி எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தவறு செய்யல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கூப்பிடும்போது விசாரணைக்கு போயிட்டு நடந்தது சொல்லிட்டு வர வேண்டியது தானே. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ போயிட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல என்ன கைது செய்யாதீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இப்ப இந்த அரசாங்கம் வந்து உண்மையிலேயே அவருக்கு கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கைது செய்யுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஞாபக மருதியா அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா நடந்த பல விஷயங்களை பேசுற விஷயங்களை கூட அவர் மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. இதை வந்து மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட வந்து காட்டினாங்களாம். மஹிந்த ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ அப்படியா, நான் வந்து மீட் பண்ணோம் தான், பட் என்ன பேசினோம் அப்படின்றது வந்து நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ மஹிந்த ராஜபக்ஷ வந்து பழைய விஷயங்களை மறந்துட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லலாம். பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும்ல. லங்கா ஸ்ரீ ஊடக குழுவில் பணியாற்ற உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. வீடியோ எடிட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நியூஸ் எடிட்டர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், உங்கள் தகைமைகளுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற சிறந்த கொடுப்பனவு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். இப்போதே விண்ணப்பியுங்கள். வணக்கம் கொனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். சரி, ஓகே, இது எப்படி இருந்தாலுமே கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் நேற்று மாதிரி இன்னைக்கும் வந்து சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதலாவதா என்னத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் நிகழ்ச்சியில? அதாவது இன்னைக்கு கைது செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இப்பயே மனுவை வந்து தாக்கல் செய்திருக்காரு. அது வேற யாருமே இல்ல. இந்த சம்பவம் நடக்க முன்னாடி நாமளே லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டா வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்படுவாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து இன்னைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் வந்து செஞ்சிருக்காரு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விரிவா பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஞாபக மருதியா அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா நடந்த பல விஷயங்களை பேசுற விஷயங்களை கூட அவர் மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. என்னத்தை மறந்தாரு, என்ன பேசினாரு அப்படி மறக்கிற அளவுக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இப்போ மறதி வந்து எல்லாருக்குமே சகஜமா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப சுரேஷ் சாலை வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டாரு. அதே மாதிரி இப்ப இவருக்கு வந்து மறதி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபியூச்சர்ல சொல்லிக்கலாம்ல, அதே மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரேஷ் சாலை அவர்கள் வந்து இந்த இலங்கையோட சொத்து அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் சாலை ஏன் அந்த தகவல்கள் வந்து வெளியில சொல்ல மறுக்கிறாரு, அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து காரணம் சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் நிகழ்ச்சியில பாத்துலாம். ஓகே, அதே மாதிரி இப்ப சுரேஷ் சாலைன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு அமைச்சரவை ஊடக சந்திப்பு நடக்குது. அதுல வந்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச பல தகவல்களை இந்த சுரேஷ் சாலையோட, அதாவது விசாரணைகளா இருக்கட்டும், அவர் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற தொடர்பா பல தகவல்கள் வெளிப்படுத்தி இருக்காரு. ஊடகவியலாளர்கள் எழுப்பின கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்துல அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, வாங்க போகலாம். நாங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் இந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை வந்து நாளுக்கு நாள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கூட அண்மையில வந்து சொல்லியிருந்தோம், ரீசெண்டா ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாரு. அதுவும் பயணத்தடை வந்து ஒருத்தருக்கு விதிச்சிருந்தாங்க. வெளிநாட்டு பயண தடை வந்து விதிச்சிருந்தாங்க. அவங்க தான் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. ரீசெண்டா கதிர்காமத்துல இருக்க விகாரை கூட போயிட்டு வந்தாரு. எல்லாத்தையுமே நம்ம வந்து விளாசி இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல அவர் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு மனுவை வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழ என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மனுவை வந்து முன் வைக்கிறார். அவருக்கும் இப்ப தகவல் வந்து வெளியில போயிடுச்சு போல, அடுத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியில போயிருக்கும். சோ அதனால இப்ப இவர் வந்து முன்னாயத்தமாக இதை வந்து இவர் செஞ்சிருக்காரு. அடுத்தடுத்த கிழமையில யார் யாரு செய்வாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா, அதாவது இந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் நீங்க சொன்ன மாதிரி தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு போகக்கூடிய பின்னணியில இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, அதாவது மைத்ரிபால சிறிசேனோட ஆட்சியில வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. கோட்டாபய ராஜபக்ஷ தேர்தல் பிரச்சாரங்கள்ல எப்படி வாக்குகளை சேகரிக்கிறாரு அப்படின்னா, இந்த நாட்டுல வந்து தேசிய பாதுகாப்பு இல்ல, குண்டு தாக்குதல்கள் நடக்குது, இனங்களுக்கு இடையில சிக்கல்கள் ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இதுக்கு ஒரு சரியான அரசாங்கம் வேணும், சரியான ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிதான் மைத்ரிபால சிறிசேனோட ஆட்சியில இருந்து கோட்டாபய ராஜபக்ஷவோட கைகளுக்கு ஆட்சி கிடைக்குது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவரா போய் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்ன கைது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவரா போயிட்டு ஒரு விஷயத்த இன்னைக்கு மனுவை வந்து முன் வச்சிருக்காரு. இது வந்து இந்த விசாரணைகளோட தீவிரத்தை வெளிப்படுத்துது அப்படிதான் சொல்லணும். உள்ள வந்து அவங்களுக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. நெருப்பு வேகத்துல இப்ப விசாரணை
போகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நெருப்பு தான் சில பேருக்கு அந்த சூட்டை வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். சரி பாப்போம். இவர் வந்து இப்ப நீதிமன்றத்துல போட்டாலுமே வந்து விசாரணைகள் வந்து தடைப்படுத்த முடியாது இல்லையா? விசாரணைகளும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குற பட்சத்துல இவர் வந்து கைது செய்யப்படலாம். அது வரைக்கும் எனக்கு ஒரு சேஃப்டியா என்ன வந்து கைது செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சுரேஷ் சாலே அவரும் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி தெரியல. அதான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இதுல சுரேஷ் சாலே வந்து கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் உள்ள இருக்கிற சுரேஷ் சாலே வந்து வாக்குமூலம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து சும்மா அன்வான்டா பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆகுறத பார்த்தா அது மறைமுகமா இன்டிரெக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்லை நானும் இதுல எனக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வெளிப்படையாவே காமிக்கிறாங்க. இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயண தடை தான் விதிக்கப்பட்டது. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க விசாரணைக்கு வாங்க அப்படி எங்கேயுமே சொல்லலை. இப்ப இவராவே போயிட்டு முன்னிலையாக இருக்காரு, அதாவது என்ன கைது செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஏன் இப்படி எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தவறு செய்யல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கூப்பிடும்போது விசாரணைக்கு போயிட்டு நடந்தது சொல்லிட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு இப்படி மேன்முறையீடு நீதிமன்றத்துல போய் மனு தாக்கல் செய்யணும்? ஏன் கைது செய்வாங்களோங்கிற பயத்துல இருக்கணும்? எதுக்கு கோயில் போகணும், எதுக்கு விகாரைக்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது இப்போ ஆல்ரெடி இந்த ராஜபக்ஷ குடும்பம் தான் இதுக்கு முழுமையான காரணம் அப்படின்னு வதந்திகள் தான் பரவிக்கிட்டு இருக்குது. எங்கேயுமே இன்னும் சட்ட ரீதியா அதாவது சட்டபூர்வமான விதத்துல நீதிமன்றத்தால எங்கேயுமே வந்து இது ப்ரூஃப் பண்ணல. இன்னுமே அதுக்கான நடவடிக்கைகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்களே வந்து சரி ஓகே இல்ல நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான் உங்களோட நடவடிக்கைகள் முன் வந்து சரணடைகிறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகள்ட்ட என்ன சொன்னாரு அப்படின்றது தெரியல சாலை. அப்ப நமக்கு தெரியாத நேரத்துல நானே இப்படி போயிட்டு ஒரு ஆயத்தத்தை வந்து எடுத்துக்கிறது வெளியிலேயே தெரிய வரும் இல்லையா? அப்ப நம்மளே வந்து கெஸ் பண்ணலாம் இல்லையா? உள்ள வந்து இவர பேரு தான் சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் இவர் வந்து முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயம் செய்யறாரு அப்படின்ற மாதிரி நம்மளே கெஸ் பண்ண. சும்மா அப்ப செய்திகள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு, அடுத்து கோட்டாபயவா இருக்குமோ. ஏன்னா இந்த வெளிநாட்டு பயண தடை முக்கியமா இன்னொரு விஷயம் அவருக்கு மட்டும் கிடையாது. வெளிநாட்டு பயண தடை அவரோட சேர்த்து நம்ம 2 பேருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. நம்ம இன்னொரு பக்கத்துலயும் யோசிக்கலாம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல சட்டம் எல்லாருக்கும் சமம் இல்லையா? அப்போ இந்த சாதாரண குடிமகனுக்கும் இப்போ முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் தான் போயிட்டு இப்ப தன்னை கைது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, சரி. இந்த விசாரணைகளோட அடிப்படையில தான் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே சுரேஷ் சாலேயும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரும் ஒரு முன்னாள் அரசு புலனாய்வு பிரதானி, சரியா? அப்ப அவரும் ஒரு அரசாங்க அதிகாரி தான். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ போயிட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல என்ன கைது செய்யாதீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இந்த அரசாங்கம் வந்து உண்மையிலேயே அவருக்கு கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கைது செய்யுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி. அப்படி இல்லை, உங்களுடைய அரசாங்கத்துல சட்டம் எல்லாருக்குமே சமம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிட்டே ஒரு பக்கம் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் எல்லாமே வந்து அரசியல் பழிவாங்கலுக்காக தான் நடத்தப்படுது அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ அவங்களோட கருத்தா இருக்கு. இது வந்து எங்களோட குடும்பத்தை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி ஏறின காலத்துல இருந்தே டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை சொல்லலாட்டி தூங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பழைய டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, எப்ப போட்டாலும் அந்த ஒரே பாட்டை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கோட்டாபய ராஜபக்ஷவை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அந்த அவருடைய ஆட்சி காலத்துல நிறைய அந்த பெரிய பெரிய பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இப்ப நாட்டை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துட்டு வர்றதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது இப்ப இந்த ஏன்னா கோட்டாபய ராஜபக்ஷவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடியே இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா, அதாவது தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க அரசாங்கத்துக்கு வந்து இது தொடர்பான தகவல்கள் கிடைச்சிருந்துச்சு. ஆனா அதை வந்து ஒரு முறையான விதத்துல அவங்க வந்து கையாளல, அது தொடர்பா அவங்க வந்து பெருசா கேர் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ அது தொடர்பு பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எதிராகவும் இப்போ சட்டம் செயற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தது. ஓகே, கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து இது தீவிரப்படுத்தப்பட்டது தமிழ் மக்களுக்கு எதிராக அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இறுதி யுத்த கால பகுதியில அந்த டைம் கொண்டு வந்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்பவே மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம் ஆட்சி, அவங்களுடைய குடும்ப ஆட்சிக்கு கீழே தான் இந்த PTA அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப அதுவே அவங்களுக்கு எதிராக செயற்பட ஆரம்பிச்சிருக்கு. தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இப்படி இருக்கிற இடத்துல. இப்ப தம்பியை பத்தி பேசிட்டோம், அண்ணாக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா இது வந்து இது ஏதோ
குடும்பத்தை வச்சு தாக்கிட்டு இருக்க மாதிரி இல்ல, அதாவது கோட்டாபாய ராஜபக்ஷவுடைய ஸ்டோரி வந்து இப்படி இருக்கிற பட்சத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து அண்மையா ஞாபக மருதி வந்துட்டதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மகன் வந்து உயிரிழந்திருக்காங்க. இறுதி கிரியைக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து போனாரு. அப்போ பிரதியமைச்சர் சுனில் வட்டகல இருக்கார் இல்லையா, சுனில் வட்டகல யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அந்த கண்டெய்னர் இஷ்யூல வந்து போட்டு தாக்கி இருப்பார் இல்லையா சில பேரை. அவரும் வந்து போயிருக்காரு. போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கமா பேசி இருக்காரு. ஆமா, நானும் மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதாவது எத்தனை பகை செல்சியஸ்ல அவர் வளைஞ்சிருக்காரு, குனிஞ்சிருக்காரு அப்படிங்கிற பல மீம்ஸ் வந்துருச்சு. அது வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து நிறைய விதமா பேசினாங்க. பாருங்க வெளியில தான் அடிச்சுக்கிறாங்க, ஆனா மீட் பண்ணும்போது ரெண்டு பேருமே சகஜமா பேசிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீம்ஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத வந்து மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட வந்து காட்டினாங்களாம். மஹிந்த ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ அப்படியா, நான் வந்து மீட் பண்ணோம் தான், பட் என்ன பேசினோம் அப்படின்றது வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபக மருதி. ரீசெண்டா நிறைய விஷயங்கள் வந்து வயசான அந்த ஸ்டைலும் இது ஒண்ணு அதை நான் சொல்ல மாட்டேன். அதாவது அது பண்ணும்போது தெரியல இல்லையா, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப சுனில் வட்டகல அவருடைய தரப்புல இருந்து விளக்கம் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜனாதிபதி சட்டத்தரனுடைய மகன் வந்து எப்படி இறந்தாரு அப்படின்றதான் நான் வந்து அவர்கிட்ட சொன்னனே தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவருடைய தரப்பு நியாயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல வந்து இந்த அரசியல் பிரச்சாரமா இதை மாத்தி இருக்காங்க, நாங்க வந்து அதை எப்படியுமே அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல இருந்து ஒரு கருத்தும் வெளியிட்டு இருக்காரு. சரி, இப்போ மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வயசாயிருச்சு. இப்ப சுனில் வட்டகல சொன்ன காரணத்தை கூட ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா சரி ஓகே, உண்மையாவே அவர் அந்த மகன் உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அப்படி வளைஞ்சு காதுக்குள்ள சொல்லி இருக்கலாம். வயசானவர் இல்லையா, மரியாதை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு மரியாதை கொடுத்திருக்கலாம். அதை நாங்க தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி அவங்க எல்லாருமே எதிரிகள் தான் அப்படிங்கறத தாண்டி இப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மறந்துருச்சு அப்படின்னா யோசிங்களேன். இப்போ இந்த மறதி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் பயமா இருக்கு, நீ அடுத்த வழக்கு விசாரணைகள்லையும் வந்து மறந்துருச்சுன்னு சொல்லிடுவாரோ தெரியல. அதான் அவருக்கு எதிராக நிறைய, இப்போ அவருக்கு எதிரான கிடையாது, அவருடைய குடும்பத்துக்கு எதிராக பல சிக்கல்கள் இப்போ இருக்கு இல்லையா. நம்ம வழமையா சொல்ற மாதிரியே இந்த நளிந்த ஜெயதிச கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. யோஷித ராஜபக்ஷவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நாமல் ராஜபக்ஷ தொடர்பா ஊடகவியலாளர் ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு. நாமல் ராஜபக்ஷ வந்து இப்போ பல இடங்கள்ல மக்கள் சந்திப்புகளை நடத்திக்கிட்டு இருக்காரு, அங்க போய் அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் நளிந்த ஜெயதிச கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நளிந்த சொல்றாரு, எங்க போயிட்டு எந்த மக்கள் சந்திப்பை நடத்தினாலும் பரவாயில்ல, வழக்கு விசாரணைகளுக்கு கூப்பிடுற அன்னைக்கு மட்டும் வந்து முன்னிலையாயிட்டு போகட்டும், மற்ற நாட்கள்ல எல்லாம் போயிட்டு மக்கள் சந்திப்பு நடத்திக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலையும் வழங்கி இருந்தாரு. இப்படி போயிருச்சு ராஜபக்ஷ குடும்பத்தோட நிலைமை. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, தப்பு பண்ணவங்க வந்து அந்த தப்பை மறந்துடல, பட் அதால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. இப்ப மஹிந்த ராஜபக்ஷ வந்து பழைய விஷயங்களை மறந்துட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லலாம், பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும்ல அந்த காலத்துல யார் யாரும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க, அது நம்மளுக்கும் தெரியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், விசாரணைகள் எப்படியும் கூப்பிடுவாங்க தானே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு நேத்து நடந்த இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்து, இந்த பிள்ளையானுக்கு எதிராக நேத்து வந்து மட்டக்களப்பு நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு விசாரணை நடக்குது. அதுல ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. அதாவது அவர் வந்து 3 கொலைகளோட தொடர்புல இருந்திருக்கதா தான் தகவல்கள் வெளிப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் அவர் வந்து ஜூம்ல வந்து முன்னிலையாகி இருக்காரு வழக்குக்காக. அப்போ இந்த விஷயமும் வெளிவந்திருக்கு. இப்போ பிள்ளையான்னு சொன்னா பிள்ளையான்னு தனியா செஞ்சிருக்க மாட்டாரு தானே, சப்போர்ட் இல்லாம செஞ்சிருப்பாரு. எந்த யாரு மிகப்பெரிய அரசியல் சக்தி அப்படின்னா அது யாரு, அந்த டைம்ல பிள்ளையானுக்கு ஆதரவா சார்பா இருந்தவங்க யாரு, அவரை போயிட்டு சிறைச்சாலையில சந்திச்சவங்க யாரு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்போ பண்ண ஒவ்வொரு அட்டூழியங்களுக்கான பதிலும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு, நான் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைக்க போகுது. இப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இப்போ ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே இல்லை. சரி, அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதியா பதவி ஏற்பாரு அப்படின்னு. சரி, எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கல அப்படிங்கறது ஒரு ஓரமா வைங்களேன். மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் மீது எதிர்பார்ப்பு இருக்குமா? சத்தியமா எதிர்பார்ப்பு இருக்க மாட்டாங்க. இவங்க இந்த தவறுகளை செய்யும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க உள்ள பேசிட்டு இருந்ததுதான் என்னன்னா, இந்த தவறுகளை செய்யும் போது அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு இருக்க மாட்டாங்க, எங்களுடைய கையை விட்டு இந்த ஆட்சி போகும், அதாவது எங்களை அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான். ஏன்னா எல்லாருமே ஒண்ணுதானே. இப்போ மஹிந்த இல்லைன்னா யாரு ரணில், ரணில் இல்லைன்னா யாரு சஜித்,
சஜித் இல்லைன்னா யார், மறுபடியும் நாமல். இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கிறதுனால எப்படியும் நமக்குள்ளதான் ஆட்சி இருக்கும், இதுல வந்து வேற யாரும் இன்வால்வ் ஆகி நம்மள இப்படி சிக்கலுக்குள்ள தள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய காலம் காத்திருந்து பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சொல்லியிருக்கு. ஆமா, அதாவது இந்த அனுர் அரசாங்கம் என்ன செய்யறாங்களோ இல்லையோ இந்த விஷயத்துல வந்து கரெக்டா நிறைய விஷயங்கள் வந்து செய்யறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரசியல் அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் கோட்டாபய ராஜபக்ஷ காலத்துல வந்து இந்த உயர் பதவி வகிச்சவங்க நிறைய பேர் வந்து இப்ப அரெஸ்ட் ஆகி உள்ளதான் இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே காலம் வந்து காத்திருந்து பதில் சொல்லும். அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்க சொன்னதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒழுங்கான தெளிவு கிடையாது, ஒழுங்கான புரிதல் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் செய்யறதுன்னு சொல்லி அது திட்டம் போட்டு அது தவறான சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஆனா மக்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம பேசும்போது பழகும்போது எங்களுக்கு தெரிய வருது அவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஓகே இது ஒரு புது அரசாங்கம், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பழகி அவங்க அதுல வந்து ஓகே ஆகட்டும். ஆனா அவங்க இன்னும் பல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம ஒத்துழைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் மக்களுடைய மனசும் மக்களுடைய அந்த புரிதலும் இருக்கு. அதனால இப்போ இனியும் ராஜபக்ஷக்கள் தேர்தலில் நிக்கலாம், நாங்க வின் பண்ணலாம், 2029 ஜனாதிபதி ஆகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருந்தா யாரும் நினைக்கிறேன், நாங்க நினைக்கல, யாரோ நினைக்கிறாங்க. வெளியில வந்து ஒரு 1-2 பேர் கோட் போட்ட யாராவது நினைச்சிருக்கலாம். அவங்க நினைப்பு வந்து தெரியல, கடவுள் பார்த்து பாரு. ரீசெண்டா பாத்தீங்களா ஒரு இளைஞர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து இப்படி மேல மீச வச்சாதான் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அப்பா மாதிரி இருக்கீங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு பிரசிடென்ட் லுக்கே வருது. பாப்பா அவரு வந்து முதலமைச்சர் கனவோட இருக்காரோ என்னவோ தெரியல. பாப்பா என்னதோ நல்லது நடந்தா சரிதான், நிச்சயமா நல்லதே நடக்கும். இது இப்படி இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா சுரேஷ் சாலை அவர் வந்து சும்மா ஆளெல்லாம் கிடையாது, தேசிய சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் வீரசேகரன் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து தெரியாதா, இந்த சுரேஷ் சாலை எப்ப அரெஸ்ட் ஆனாரோ அன்னையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. திருப்பி அதே விஷயத்தான் சொல்றாரு. என்னன்னா இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு, அதை வந்து நம்ம மட்டும் விசாரிக்கல, சர்வதேச ரீதியில வந்து விசாரிச்சாங்க. விசாரிச்சு என்ன சொன்னாங்கன்னா அந்த ISS அவங்க தான் வந்து இதை வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி சுரேஷ் சாலை வந்து அதுக்கு வந்து தொடர்பு பட்டிருக்க முடியும்? அசாத் மௌலானா அவருடைய பொய்யான வாக்குமூலத்தை அடிப்படையாக வச்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி சித்திரவதைப்படுத்துறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சாலை வந்து சும்மா ஆளெல்லாம் கிடையாது. தமிழீழ விடுதலைகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வந்து போரின் போது வந்து நிறைய மூளையா வந்து செயற்பட்டாரு, நிறைய ஐடியா கொடுத்தாரு, அப்படியெல்லாம் பண்ணி நம்ம நாட்டை வந்து காத்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நீங்க எப்படியா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவரு டெய்லி அதே புராணத்தை வந்து திருப்பி சொல்லியிருக்காரு, வேற டிசைன்ல சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் இந்த இறுதி யுத்தத்தை முடிச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல. என்னடா லைன்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே நாங்க தான் முடிச்சோம். உண்மையிலேயே யாரு இப்போ மஹிந்த ராஜபக்ஷ கொஞ்ச நாளா வந்து அதை வச்சுதான் தேர்தல்ல வின் பண்ணி ஜனாதிபதியா இருந்தாரு. நாமல் ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவரும் சொல்லுவாரு, இல்ல என்னோட அப்பா தான் வந்து இறுதி யுத்தத்தை நிறைவு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதே மாதிரி சரத் பொன்சேகாவை கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் எதுவுமே முன்னாள் ராணுவ தளபதி, அவர் சொல்லுவாரு நாங்க தான் போராடி அந்த மண்ணை வந்து யுத்தத்துல வந்து நாங்க தான் அந்த நிலத்துல வந்து போராடி அதை வந்து மீட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப சுரேஷ் சாலை இப்ப எங்க இருந்தாரு இத்தனை நாளா, ஏன் அவர் இறுதி யுத்தத்துல வேலை செஞ்சாருங்கிறது இப்ப தெரியல. இப்ப சுரேஷ் சாலை அரெஸ்ட் பண்ண படலாட்டி அப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்றதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் வந்து இந்த ஆனா அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க என்னன்னா, அவங்களோட அம்மாவும் சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து பெருசா அந்த விளம்பரங்கள் விரும்பாத ஒருத்தர், அவருக்கு அந்த செலிபிரிட்டி மைண்ட் செட் இல்லை அவருக்கு. அவர் வெளியில வருவாரு, ஊடகங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பேசி இருக்க மாட்டாரு. இத்தனை வருஷத்துல அவர் பிரஸுக்கு முன்னாடி பேசியிருக்காருன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. சரி எது எப்படி இருந்தாலும் இப்ப எல்லா பிரஸுமே அவரை பத்தி பேசுற அளவுக்கு அவர் வந்து ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காரு. அதுக்கான விசாரணைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க சுரேஷ் சாலை விவகாரம் பத்தி பேசும்போதுதான் இன்னைக்கு இந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பு நடக்கும் இல்லையா, அதுல வந்து சில ஊடகவியலாளர்கள் வந்து கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இந்த சுரேஷ் சாலையோட விசாரணைகள் தொடர்பா. இப்போ மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க CID அதிகாரிகளுக்கு எதிராக. ஏன்னா சுரேஷ் சாலையோட குடும்பம் உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவருடைய மனித உரிமைகள் மீறப்படுது அப்படின்னு சொல்லி. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலமா சுரேஷ் சாலையோட அந்த அவரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடங்களுக்கு போய் விசாரணை நடந்திருக்கதா தான் முதல்ல ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஆனா இப்போ அந்த ஆணைக்குழுவோட தலைவர் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அது சுரேஷ் சாலை இருந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகல, நாங்க பொதுவா எல்லா கைதிகளோட மைண்ட் செட்டையும் அந்த இடங்களையும் பார்க்கறதுக்காக தான் போனோம். அங்க போகும்போது தெரிய வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இருந்த அறை, அவரை தடுத்து வச்சிருந்த அறை வந்து எந்த ஒரு காற்றோட்டமுமே, காத்து கூட உள்ள வராதான், அந்த அளவுக்கு ஒரு சின்ன அறையில தான் அவரை வந்து அடைச்சு வச்சிருந்திருக்காங்களாம். அப்படிங்கிறத வந்து நலிந்து ஜெயதிச கிட்ட ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க.
அப்போ சித்திரவதைகள் நடக்கப்படுதா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலயுமே சுரேஷ் சலைவுக்குன்னு சொல்லி தனியா நாங்க சிறை கூடுகள் அமைக்கல. இது வந்து சுரேஷ் சலைவுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்க எங்கேயுமே கட்டி வைக்கல. அது வந்து சிஐடியோட சிறை கூண்டு. அதுக்கு சாதாரண கைதிகள் இருந்தா கூட அந்த சிறை கூண்டுல தான் வைப்பாங்க. ஸோ அது அவருக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா செஞ்சது கிடையாது. மற்றது வந்து அவர் அப்படி சித்திரவதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அப்படி ப்ரூவ் ஆகாது, யாருமே வந்து அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தலை அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட நிலைப்பாடா இருக்கு. மற்றது வந்து சுரேஷ் சலைவுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியும் இருந்தது. அவருக்கு வந்து அவருடைய உடம்புக்குள்ள வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, அதுக்கான சிகிச்சைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அப்படி ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த சிஐடி தடுப்பு காவல் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்கா பார்க்கப்படும் இல்லையா? அதையும் வந்து அவர் தெளிவுபடுத்தி இருந்தாரு. இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு போதுமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுட்டு இருக்கு, பாதுகாப்பும் அந்த இடத்துல உறுதிப்படுத்தப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து அரசாங்க தரப்பு ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சரத் வீரசேகரோட கருத்து, உதயகமன்போட கருத்து இதெல்லாம் வந்து சொல்லும்போது நலிந்து ஜெயதீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த சுரேஷ் சலை விவகாரத்தில் இவங்க இந்த மாதிரியான வதந்திகளையும் கருத்துக்களையும் பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது புலனாய்வு தகவல்கள் எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க அப்படின்னா, இவர் அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவில் தானே வேலை செஞ்சாரு தானே. சுரேஷ் சலை அப்படிங்கிறவர் வந்து அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவோட வேலை செஞ்சவர். அப்போ அவருடைய பாஸ்வேர்டை கொடுக்கறது மூலமா எப்படி அதெல்லாம் வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால அவரே அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கிறது தான் அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். அதை விட்டுட்டு அவர் வந்து ஷானியா போய் சேர்க்கிறவர் நீங்க விசாரணை அதிகாரியில இருந்து நீக்கணும், அவர் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுங்கிறது தான் அரசாங்கம் அவங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காங்க. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் மீறப்படுதா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ விசாரணைகளா நடந்துகிட்டு இருக்கு. அவரை வந்து உண்மைக்குமே சித்திரவதைப்படுத்தி இருக்காங்களா இல்லையா? எப்படியோ அவர் உண்ணாவிரத போராட்டத்தை இப்ப கைவிட்டுட்டாருன்னா அந்த எச்சரிக்கை விடுத்து அவரை கைவிட வச்சிருக்காங்க. நீங்க யாருக்குமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நீங்க வந்து மருந்து குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப வார்ன் பண்ணி மருந்து குடிக்க வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவர் மருந்து குடிச்சு கூடிய சீக்கிரம் கியூர் ஆகுவார் அப்படிங்கிறது தான். அதுவும் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இல்லை அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவருக்கு அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு, மருந்து குடிக்கிறாரு, சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு, அவரோட உடல்நிலை வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் சொல்லுது. ஆமாம், நான் கூட அந்த நியூஸை வந்து பார்த்தேன். பட் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சாலை அவரை பற்றியும் கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை விட இன்னொருத்தர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரை பற்றி தானே நம்ம எல்லாம் பேசுவோம். ஆமாம், ஏன்னா இப்போ இதை கபில சந்திரசேனவும் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டும் இல்லை. அதனால இப்போ சுரேஷ் சலை விவகாரம் இப்போ பேசப்படுது. நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு பின்ன யாராவது கைதானாங்க அப்படின்னா முக்கிய புள்ளிகள் யாராவது கைது செய்யப்படலாம். அப்போ வந்து சுரேஷ் சலையை மறந்துட்டு நம்ம வந்து இதை பத்தி பேசுவோம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளைய தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். நாட்டுல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாளை சந்திக்கலாம். ஓகே, பை பை.